முதலமைச்சர் ரங்கசாமி சிறு வயது முதலே ஒரு வாகன பிரியர். சட்டமன்ற உறுப்பினராக தனது அரசியல் பயணத்தை துவங்கியது முதல் எப்போதும் இருசக்கர வாகனத்தில் அதிகம் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்நிலையில் 1997ஆம் ஆண்டு அவர் முதலில் அம்பாசிடர் கார் வாங்கி பயன்படுத்தி வந்துள்ளார். பின்னர் நாளடைவில் புதிய ரக கார்கள் வர அதனை வாங்கி பயன்படுத்தி வந்தார். பல வருடங்களாக கார் உபயோகிக்காமல் நின்றிருந்ததால் பழுதாகி இருந்துள்ளது. இதனை கண்ட அவர் அதனை புதுப்பிக்க அவரது உதவியாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி கடந்த 10 மாதங்களுக்கு முன்னர் சீர் செய்ய அனுப்பி வைத்திருந்த நிலையில் தற்போது அந்த கார் சீர் செய்யப்பட்டு புது பொலியுடன் முதலமைச்சர் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இச்செய்தியை அறிந்த துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமியை தொடர்பு கொண்டு காரை புதுப்பித்து உள்ளதாக செய்தி அறிந்தேன். அதில் உங்களுடன் ஒரு முறை பயணம் செய்யலாமா என கேட்டுள்ளார். இதனையடுத்து இருவரும் காரின் பின்பக்கம் இருக்கையில் ஒன்றாக அமர்ந்து கடற்கரை சாலை வழியாக சென்று புதுச்சேரி நகரத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு வந்தனர். ஆளுநரும் முதலமைச்சரும் ஒன்றாக புதுப்பிக்கப்பட்ட அம்பாசிடர் காரில் புதுச்சேரி நகர பகுதியில் வலம் வந்ததை மக்கள் வியந்து பார்த்தனர். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி மனு அளித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர், இந்தியாவில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்தாத மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. புதுச்சேரி மாநிலத்திற்கென தனியாக கல்வி வாரியம் இல்லாத நிலையில் பள்ளிக் கல்வியில் முழுமையாக தமிழகத்தை பின்பற்றும் புதுச்சேரி அரசு இதுவரை கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்தாதது ஏழை எளிய மாணவர்களை வஞ்சிக்கும் செயலாகும். மத்திய அரசால் ஏழை எளிய மாணவர்கள் நலனுக்காக நாடு முழுவதும் கொண்டுவரப்பட்ட கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை கடந்த 10 ஆண்டுகளாக புதுச்சேரி அரசு அமல்படுத்தாமல் இருப்பது அரசின் சட்டவிரோத செயலாகும். எனவே ஆளுநர் இந்த கல்வியாண்டில் புதுச்சேரி மாநிலத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இந்நிகழ்ச்சியின் போது மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்தம், திருநாவுக்கரசு, கணேசன், தமிழ்வேந்தன் ஆகியோர் உடனிருந்தனர். இந்த சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள வசிக்கக்கூடிய எந்த மாணவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய் வருமான உச்சவரம்புக்குள் இருந்தால் அவர்களுக்கு தனியார் பள்ளிகளில் இலவச கல்வியை அந்த தனியார் பள்ளி நிர்வாகம் வழங்க வேண்டும். இது சம்பந்தமாக மாண்பு முதலமைச்சர் அவர்களிடமும் பல தடவை நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதில் அரசு சரியான முறையில் உரிய நடவடிக்கை எடுக்காதால துணைநிலை ஆளுநர் அவர்களை சந்தித்து புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தணும். அவரும் என்கிட்ட இதை பற்றி சிறிது நேரம் பேசிவிட்டு இது நல்ல சட்டம், இதை புதுச்சேரி மாநிலத்தில் அமுல்படுத்தணும், நான் முதலமைச்சரை சந்தித்து இதை பேசுகிறேன், முதலமைச்சர் அழைத்து நான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக இந்த சட்டம் இந்த ஆண்டிலேயோ அல்ல அடுத்த கல்வி ஆண்டிலோ இதை அமுல்படுத்தணும் துணைநிலை ஆளுநர் எங்களுக்கு. தவளக்குப்பம் தாளம்பாளையத்தை சேர்ந்தவர் ரிஷிகா மற்றும் அதே பகுதியை சேர்ந்த வைத்தியநாதன் ஆகிய இருவரும் கடந்த 4 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இவர்களின் காதல் விவகாரம் ரிஷிகாவின் வீட்டிற்கு தெரிய வரவே அவரை பெற்றோர்கள் கண்டித்துள்ளனர். ஆனால் தொடர்ந்து இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ரிஷிகாவின் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவே 2 பேரும் வீட்டிலிருந்து வெளியேறி கடந்த 23ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டனர். திருமணமான நிலையிலும் பெண்ணின் உறவினர்களிடமிருந்து கொலை மிரட்டல் வரவே அச்சமடைந்த அவர்கள் பாதுகாப்பு கேட்டு புதுச்சேரி காவல்துறை தலைமை அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அம்மனுவில் இருவரும் சமயத்தோடு வீட்டிலிருந்து வெளியேறி திருமணம் செய்து கொண்டோம், ஆனால் தற்போது ஆட்கள் வைத்து கொலை செய்து விடுவதாக மிரட்டுவதாகவும், எனவே தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என குறிப்பிட்டிருந்தனர். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுமண தம்பதியர்கள், 1 வீக்கா நாங்க சென்னையில தான் இருந்தோம். இந்த 1 வீக் எங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்திட்டு தான் இருந்தாங்க. வெட்டிடுவான் ஆளை வச்சு வீட்டில் ஆளை வச்சு நிறைய கேஸ்லாம் கொடுத்து அவங்க உயிர் எடுத்துருவேன், நீங்கள் வரலன்னா உயிர் எடுத்துருவேன் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா அவங்க வீட்டில் பிரச்சனை பண்ணதாக தான் நாங்கள் மறுபடியும் சாரை பார்த்துட்டு என்னன்ட்டு கேட்கறதுக்கு வந்துருக்கோம். அவங்க கேஸ்ட் பார்க்குறாங்க, கௌரவம் பார்க்குறாங்க, ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க. அதனால தான் பார்த்துட்டு இந்தமாரி வெட்டுவேன் போவேன், அந்த வேலை தூக்கிடுவேன். அதனால தான் பயந்து நான் வெளியே போயிட்டேன். சார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு
உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் ஆணைக்கிணங்க காலாப்பட்டு தொகுதி கரடிக்குப்பம் பகுதியில் தளபதி விஜய் வெற்றி கழகம் சார்பில் உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழகத்தின் தலைவர் ஐயனார், செயலாளர் ராஜ், துணைத் தலைவர் ரமணன், துணை செயலாளர் சிவா, பொருளாளர் ஹரி, துணை பொருளாளர் கிஷோர் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு வீடேற்ற வயதானவர்கள் மற்றும் சாலை ஓரங்களில் வசிக்கும் 50க்கும் மேற்பட்ட மக்களுக்கு அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதி சமூக சேவகர் பிருத்திவிராஜ் ஏற்பாட்டில் காலை உணவு வழங்கப்பட்டது. இவர் பல்வேறு சமூக பணிகளில் தொடர்ச்சியாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. புதுவை மாநிலம் மடுகரை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள திரௌபதி அம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்தில் நடைபெற்ற வைகாசி மாத தேரோட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தனர். அரவான் சிரசு பொருத்தப்பட்ட கம்பீரமான கூத்தாண்டவர் திருத்தேரினை பக்தர்கள் மாட வீதிகளில் வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். மடுகரை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் இதில் பங்கேற்றனர். தேரானது முக்கிய மாட வீதிகள் வழியாக சென்றபோது விவசாயிகள் தங்கள் நிலங்களில் விளைந்த காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றுடன் நாணயங்களை சேர்த்து கொள்ளையிட்டனர். பின்னர் தேரானது மாலை தேரடியை வந்தடைந்தது. புதுவை மற்றும் தமிழக பகுதிகளில் இருந்து திருநங்கைகள் மற்றும் பக்தர்கள் கூத்தாண்டவருக்கு வேண்டிக் கொண்டு பூசாரி கையினால் முதல் நாள் இரவே தாலி கட்டிக் கொண்டனர். பின்னர் தேரோட்டம் முடிந்து தாலி அறுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை நிர்வாக அதிகாரி கலியபெருமாள், ஆலய திருப்பணிக்குழு தலைவர் தனபூபதி மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். சமூக ஆர்வலர் அருண் கோடை காலங்களில் ஏழை எளிய மக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் கடந்த 30 நாட்களாக மோர், இளநீர் உள்ளிட்ட குளிர்பான வகைகள் மற்றும் பழ வகைகளை வழங்கி வந்தார். அவரது 30வது நாள் பயணத்தை பாராட்டும் வகையில் பொதுமக்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு கடற்கரை சாலை அருகே நடைபெற்றது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு 1 கிலோ சர்க்கரை மற்றும் புடவைகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி மற்றும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினை சேர்ந்த மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர். திண்டிவனம் வட்டம் செல்லியம்பாக்கம் கிராமம் அருள்மிகு பொன்னியம்மன் ஆலயத்திற்கு திருக்கல்யாணத்தை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பொன்னியம்மன் ரம்மியமாக காட்சியளித்தார். முன்னதாக கிராம பெண்கள் ஊரணி பொங்கலிட்டு ஸ்ரீ பொன்னியம்மனுக்கு தங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றினர். மேலும் மங்கள பொருட்கள் பக்தர்களால் ஊர்வலமாக ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டன. விநாயகர் பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு கலச பூஜை, காப்பு கட்டும் ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து உற்சவர் மற்றும் மூலவர் ஸ்ரீ பொன்னியம்மனுக்கு மங்கள நாள் அணிவிக்கும் வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து குதிரை வாகனத்தில் ஸ்ரீ பொன்னியம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதேபோல் மரக்காலம் வட்டம் முன்னூர் கிராமம் ஸ்ரீ பிரகன்நாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் ஆலய அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி 1008 இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி முன்னிட்டு பிரதான விநாயகர் முன்பு கலச ஸ்தாபனம் செய்யப்பட்டு விநாயகர் பூஜை நடைபெற்றது. மேலும் மூலவர் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரருக்கு பல்வேறு வகையான திரவிய பொடிகள், பால், கரும்பு, சாறு மற்றும் 1008 இளநீர் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாரதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னூர் சிவஸ்ரீ சரவண குருக்கள் செய்திருந்தனர். சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். மேலும் புதுச்சேரியில் உள்ள சாலையோர கடைகளில் உணவு அருந்தி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி நகர பகுதியான செட்டி வீதியில் உள்ள சாலையில் ஒரு உணவகத்தில் சுகாதாரமற்ற முறையில் உணவு வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் வெளிப்படையாக இட்லி, பரோட்டா உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வைக்கும் போது அதில் ஈ, கொசு உள்ளிட்ட
பல்வேறு பூச்சிகள் விழுவதும் அதனை கண்டு கொள்ளாமல் உணவகத்தின் ஊழியர்கள் அதனை சாப்பிட வருபவர்களுக்கு வழங்குவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி பெரியார் நகர் 10வது குறுக்கு தெருவைச் சேர்ந்தவர் ருத்ரேஷ் பெயிண்டர். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வர் தரப்பிற்கும் இடையே முன்விரோதம் இருந்தது. கடந்த மாதம் 23ஆம் தேதி பெரியார் நகர் கெங்கைமுத்து மாரியம்மன் கோவில் எதிரில் நின்றிருந்த ருத்ரேஷை 6 பேர் கொண்ட கும்பல் முன்விரோதம் காரணமாக கொலை செய்தது. இது தொடர்பாக உருளையன்பேட்டை முருகன் கோவில் வீதி ஈஸ்வர், கௌதம், அரவிந்த், எழில் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 25ஆம் தேதி இரவு பைக்கில் வந்த இருவர் எழில் வீட்டின் முன் பெட்ரோல் குண்டு வீசினர். தீப்பற்றி எரிந்த பெட்ரோல் குண்டு தண்ணீர் ஊற்றி அணைக்கப்பட்டது. உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் முகமுடி அணிந்து பைக்கில் வந்த 2 பேர் பெட்ரோல் குண்டு வீசியது தெரியவந்தது. விசாரணையில் அவர்கள் நெல்லித்தோப்பு முருகன் கோவில் திரு சாமுவேல், கீழ்ச்சாத்தமங்கலம் முருகன் கோவில் திரு கணேஷ் ஆகியோர் என தெரியவந்தது. இதனையடுத்து உருளையன்பேட்டை போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். வடலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அலச்சம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சகுந்தலா என்ற பெண்ணுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த யாகஜெயந்த் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. மேலும் கிராம மக்கள் முன்னிலையில் சகுந்தலா இவரை தரக்குறைவான வார்த்தைகளால் திட்டியதால் அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு 20ஆம் தேதி யாகஜெயந்த் நள்ளிரவில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த சகுந்தலாவை கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த நகைகளை திருடிச் சென்றுள்ளார். விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரித்து வந்த நிலையில் சம்பந்தப்பட்ட யாகஜெயந்த் மீது காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். விசாரணையில் கொலை தொடர்பாக அனைத்து தகவல்களும் கிடைக்கப்பெற்று குற்றவாளி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். புதுச்சேரி ஸ்ரீமத் குரு சுதானந்த சுவாமிகளின் 187ஆம் ஆண்டு குரு பூஜை விழா நடைபெற்றது. இதனையொட்டி கலச பிரதிஷ்டை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் மற்றும் ருத்ர ஜெபம் ஆகியவற்றுடன் சிறப்பு அபிஷேகம், ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா அபிஷேகம், தொடர்ந்து கலச புறப்பாடு, அலங்காரம், மகா தீபாரதனை ஆகியவை நடைபெற்றன. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீமத் குரு சுத்தானந்த சுவாமியை வணங்கினர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீமத் குரு சுத்தானந்த அறங்காவலர் குழுவினர் இளங்கோவன், சசிகுமார், மதிவாணன், கதிரேசன், அருள் மற்றும் தேவஸ்தான ஊழியர்கள் செய்திருந்தனர். உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் கட்டளைப்படி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவுறுத்தலின்படி வில்லியனூர் மற்றும் மங்களம் தொகுதியின் சார்பில் சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி இளைஞரணி தலைவர் சுகுமார் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மகளிரணி தலைவி சத்யா, கிளை மன்ற தலைவர்கள் அருண்குமார், வசந்த்குமார், பிரதீப், ராம்கி, சஞ்சய் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜயின் ஆணைக்கிணங்க தமிழக வெற்றி கழக பிரமுகர் ராஜவேல் ஏற்பாட்டில் கோர்க்காடு புஷ்பகாந்தி ஆதரவற்றோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் தொகுதி தலைவர் பிரபு கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அஜித், விக்கி, வேலு, பார்த்தசாரதி, சிவராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் வட்டம் தானியல் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தியை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள், வாசனை பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், நவதானிய பொருட்கள், தேன், தண்ணீர், பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன. தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு பஞ்சமுக தீபாரதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மூலவர் ஸ்ரீ கைலாசநாதருக்கு பால், கரும்புச்சாறு, இளநீர் மற்றும் 108 லிட்டர் பன்னீர் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரால் ஸ்ரீ கைலாசநாதர் மற்றும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பிகைக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட மூலவர்களுக்கு பஞ்சமுக தீபாரதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது.